ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒளிவிளக்குங்கிற டாப்பிக்கில் இருந்து 8 சிவவிரதங்கள், சிவபெருமானுடைய 8 விரதங்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. ப்ராடக்ட்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சிவபெருமானுடைய 8 விரதங்கள் என்னென்ன மாதத்தில் என்னென்ன பேரில் வருதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வைகாசி மாதம் வர்ற விரதத்து பேர் வந்து அஷ்டமிங்க. அஷ்டமியில் தான் வந்து வைகாசி விரதம் இருக்க போகிறோங்க சிவனுக்காக. அடுத்தது வந்து ஐப்பசி மாதம் வர்றது வந்து சதுர்த்தசி. கார்த்திகை மாதம் சோமவாரம். மார்கழி மாதம் திருவாதிரை. தை மாதம் பூசம். மாசி மாதம் மகா சிவராத்திரி. பங்குனி மாதம் உத்திரம். பிரம்மா தன் நாவில் சரஸ்வதியை கொண்டுள்ளார். இதன் மூலம் பேசும் வார்த்தைகள் நன்மை பயப்பதாக அமைய வேண்டும் என்கிறார். விஷ்ணு தன் மார்பில் லக்ஷ்மியை சுமக்கிறார். இது செல்வம் பெற்றவர்கள் நல்ல இதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. சிவன் பராசக்தியை தன்னில் பாதியாக கொண்டு அர்த்தநாரி என்னும் பெயர் பெறுகிறார். தைரியம் மனதிலும் வலிமை உடலிலும் இருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல நல்ல டாபிக் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.